Good morning children. So இப்போ நம்ம 4th chapter பார்க்கலாம், geometry. இந்த 4th chapter பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு 5 mark question கேட்பாங்க. அந்த ஒரு 5 mark question உங்களுக்கு வந்து 6 தீரத்தில் ஏதாவது ஒரு தீரம் தான் கேட்பாங்க. ஸோ அதுதான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. தேல்ஸ் தீரம் அதோடைய கன்வர்ஸ், ஆங்கிள் பைசெக்டார் தீரம் அதோடைய கன்வர்ஸ், பித்தாகரஸ் தீரம், டேஞ்சன்ட் கார்ட் தீரம். ஸோ டோட்டலாக 6 தீரம்ஸ் இருக்குது. இந்த 6 தீரத்தும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பித்தாகரஸ் தீரம் பார்க்கலாம். ஸோ பித்தாகரஸ் தீரம், தீரம் நம்பர் 5. In a right angle triangle, the square on the hypotenuse is equal to the sum of the squares on the other two sides. ஸோ எப்போவுமே வந்து தீரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கீ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு மார்க், டயக்ராமுக்கு ஒரு மார்க், டூ ப்ரூவ்க்கு ப்ரூஃப், இது மாதிரி பிரித்து தான் கொடுப்பாங்க. இந்த 5 மார்க்ஸை வந்து பிரித்து தான் கொடுப்பாங்க. இந்த பித்தாகரஸ் தீரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 ஸ்டெப்பில் ப்ரூஃப் கொண்டு வந்துடலாம். ஒரு ஷார்ட்கட் இருக்குது. சரி பார்க்கலாமா? ஸோ பித்தாகரஸ் தீரம், in a right angle triangle the square on the hypotenuse is equal to the sum of the squares on the other two sides. ஸோ பாருங்கள், நான் வேற ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு 90 டிகிரி இருக்கும். இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய சைடு தான் ஹைப்போடீனியஸ். ஸோ சப்போஸ் இது ஏபிசி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து 5 சென்டிமீட்டர். ஸோ இது 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர்னு எடுத்துட்டோன்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் என்னது ஹைப்போடீனியஸ். இந்த ஹைப்போடீனியஸை ஸ்கொயர் பண்ணுங்கள். இப்போ 5 இருக்கா, 5 ஸ்கொயர், 5 5s are 25 is equal to square on the hypotenuse is equal to மற்ற 2 சைடு இருக்கு இல்லையா, அந்த 2 சைடையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் ஈக்குவலாக இருக்கும். இப்போ 3 ஸ்கொயர் பண்ணுங்கள், அதே மாதிரி 4 ஸ்கொயர் பண்ணுங்கள். 3 3s are 9, 4 4s are 16. பாருங்கள், 25 is equal to 9 plus 16 25 இல்லையா? ஸோ 2 ஈக்குவலாக இருக்குது. in a right angle triangle, இது எல்லா ட்ரையாங்கிளுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகாது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு மட்டும்தான். in a right angle triangle square on the hypotenuse is equal to sum of the squares on other two sides. ஓகே, ஸோ பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஒரு 2 times 3 times எழுதி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ பித்தாகரஸ் தீரம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு, ஸோ அடுத்தது டயக்ராம் பாருங்கள். இங்கே 90 டிகிரி வர மாதிரி இங்கே ட்ரா பண்ணிக்கோங்க. மேலே எப்போவுமே வந்து ஏ வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஏபிசி இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். 90 டிகிரி எங்கே இருக்குது, ஏல இருக்குது, அதுதான் கிவன். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ அது கிவன். டு ப்ரூவ், என்ன ப்ரூவ் பண்ணணும், 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது ஹைப்போடீனியஸ் பிசி. ஸோ அப்போது பிசி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு, இந்த ஹைப்போடீனியஸை ஸ்கொயர் பண்ணால் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, மற்ற 2 சைடையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவல் இல்லையா? ஸோ ஏபி ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏசி ஸ்கொயர்டு, ஏபி ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏசி ஸ்கொயர்டு. ஸோ இது டூ ப்ரூவ். கன்ஸ்ட்ரக்ஷன், நம்ம இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏலேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். ஸோ அது பிசிக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிற மாதிரி நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம், ஏடி. ஸோ அப்போது ட்ரா ஏடி பர்பெண்டிகுலர் டு பிசி. ஓகே, ஸோ ப்ரூஃப் போயிடலாமா? ஸோ ப்ரூஃபுக்கு வந்து நான் உங்களுக்கு நான் ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். ப்ரூஃப் வந்து 2 ஸ்டெப்பில் கொண்டு வந்துடலாம், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ எகெயின் இந்த டயக்ராம் நான் ட்ரா பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப், ட்ரையாங்கிள் ஏபிசி, ட்ரையாங்கிள் ஏபிசி 2 டைம் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு, பாருங்கள், டியில் ஆரம்பிக்கணும். டியில் ஆரம்பித்து இந்த டைரெக்ஷனில் போகணும், டிபிஏ டிபிஏ டிபிஏ. ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிபிஏ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்புக்கு
அதே மாதிரி செகண்ட் ஸ்டெப்பில் ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு பாருங்கள் டைரக்ஷன் பார்த்துக்கோங்க டியிலிருந்து கொண்டு போகணும் டிஏசி ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் டிபிஏ இதை மாற்றிடக்கூடாது மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வராது ட்ரையாங்கிள் ஏபிசி ரெண்டு பக்கம் ட்ரையாங்கிள் ஏபிசி ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள் ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிபிஏ இந்த டைரக்ஷன் பார்த்துக்கோங்க டிபிஏ செகண்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதே ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஏசி ஸோ இந்த டைரக்ஷன் பார்த்துக்கோங்க டிஏசி அவ்வளோதான் இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டர் பாருங்கள் ஏபி அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டர் என்ன டிபி ஏபி பை டிபி நான் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் பி தானே ஃபஸ்ட்டு வரும் இப்போ பிடின்னு எழுதிக்கிறேன் அதே மாதிரி இங்கே செகண்டும் லாஸ்ட்டும் என்னது பிசி லாஸ்ட் டூ லெட்டர்ஸ் பிசி இங்கே லாஸ்ட் டூ லெட்டர்ஸ் பிஏ அப்போது பிசி பை இங்கே பிஏ இருக்கா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஏவை நான் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஏசி அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டர் எடுத்துக்கோங்க ஏடி ஓகே ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு டூ லெட்டர்ஸ் ஏபி பை பிடி பிசி பை ஏபி ஃபஸ்ட்டு லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் ஏசி பை ஏடி ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி இருக்குது இங்கே ஏபி இருக்கா ஸோ இதை மட்டும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள் ஏபி இன்ட்டு ஏபி ஏபி ஸ்கொயர்டு ஸோ இங்கே எடுத்துட்டிங்க அப்படின்னா பிசி இன்ட்டு பிடி இது ஈக்குவேஷன் 1 ஸோ அதே மாதிரி செகண்ட் பார்ட் பாருங்கள் ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஏசி இங்கே ஃபஸ்ட்டு டூ லெட்டர்ஸ் என்ன ஏபி ஏபி பை இங்கே ஃபஸ்ட்டு டூ லெட்டர்ஸ் டிஏன்னு இருக்குது நான் மாற்றிக்கிறேன் ஏடி அதே மாதிரி இங்கே லாஸ்ட் டூ லெட்டர்ஸ் பிசி இங்கே லாஸ்ட் டூ லெட்டர்ஸ் ஏசி அப்போது பிசி பை ஏசி அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஏசி அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டிசின்னு இருக்குது நான் சிடின்னு எடுத்துக்கிறேன் சிடி இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி ஏசி ரிப்பீட் ஆகுதா அப்போ இதை மட்டும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள் ஏசி இன்ட்டு ஏசி ஏசி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பிசி இன்ட்டு சிடி ஈக்குவேஷன் 2 இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணிங்கன்னா ஃபைனல் ஸ்டெப் அப்போது ஈக்குவேஷன் 1 ப்ளஸ் 2 பாருங்கள் ஈக்குவேஷன் 1ல் என்ன இருக்குது ஏபி ஸ்கொயர்டு இருக்குது ஈக்குவேஷன் 2ல் என்ன இருக்குது ஏசி ஸ்கொயர்டு இருக்குது லெஃப்ட் சைடு ஆட் பண்ணணும் ரைட் சைடு ஆட் பண்ணணும் ஓகே லெஃப்ட் சைடு ரெண்டே ஆட் பண்ணுங்கள் ஏபி ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏசி ஸ்கொயர்டு ஏபி ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏசி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது பிசி இன்ட்டு பிடி ப்ளஸ் இங்கே பிசி இன்ட்டு சிடி இதில் ஒரு பிசியை காமன் எடுங்க பிசியை காமன் எடுத்திங்கன்னா என்ன ஆகும் பிடி ப்ளஸ் சிடி அப்போது பிசி இன்ட்டு பிடி ப்ளஸ் சிடி பாருங்கள் டயக்ராம் பாருங்கள் பிடி ப்ளஸ் சிடி அப்போ டோட்டலாக எவ்வளோ வரும் பிசி வரும் இல்லையா அப்போ பிசி இன்ட்டு பிசி ஸ்கொயர்டு ஓகே ஹென்ஸ் ப்ரூவ்ட் பாருங்கள் திரும்ப பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பித்தாகரஸ் தியரம் ஸ்டேட்மெண்ட் எழுதியாச்சு டயக்ராம் கிவன் டு ப்ரூவ் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரூஃப் போயிடலாமா ஸோ பாருங்கள் தெளிவாக பாருங்கள் ஸோ அந்த டயக்ராம் வச்சு தான் நம்ம எழுதணும் ப்ரூஃபில் ரெண்டு ஸ்டெப் எழுத சொன்னோம் இல்லையா ட்ரையாங்கிள் ஏபிசி ரெண்டு டைம் எழுதிக்கோங்க ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ஃபஸ்ட் என்ன இருக்குது டியிலிருந்து ஆரம்பிக்கணும் டிபிஏ இந்த டைரக்ஷன் பார்த்துக்கோங்க டிபிஏ செகண்டுக்கு டிஏசி பாருங்கள் ட்ரையாங்கிள் டிபிஏ செகண்டுக்கு ட்ரையாங்கிள் டிஏசி இந்த டைரக்ஷன் ஓகேவா டிஏசி ஓகே ஃபஸ்ட்டு டூ லெட்டர்ஸ் பாருங்கள்
இங்கே ஃபஸ்ட்டு 2 letters என்ன இருக்குது ஏபி, ஏபி பை இங்கே ஃபஸ்ட்டு 2 letters என்ன இருக்குது டிபி, நான் மாற்றி எழுதிக்கலாம் பிடி இஸ் ஈக்குவல் டு இப்போ செகண்டும் தேர்டும். இப்போ செகண்டு தேர்டு என்ன இருக்குது பிசி, இங்கே செகண்டு தேர்டு என்ன இருக்குது ஏபி. அப்போது பிசி பை ஏபி இஸ் ஈக்குவல் டு இப்போ ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஏசி, இங்கே ஏடி, ஏசி பை ஏடி. ஸோ இதில் ஏபி எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது பாருங்கள் ஏபி ஏபி. ஸோ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் ஏபி இன்ட்டு ஏபி, ஏபி ஸ்கொயர்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் பிசி இன்ட்டு பிடி, ஈக்குவேஷன் 1. ஸோ அதே மாதிரி இங்கே பார்க்கலாமா, ஃபஸ்ட்டு 2 letters சொல்லுங்கள். இங்கே என்ன இருக்குது ஏபி பை இங்கே என்ன இருக்குது டிஏ, நம்ம ஏ ஃபஸ்ட் எடுத்துக்கலாம் ஏடின்னு எடுத்துக்கலாம் இஸ் ஈக்குவல் டு செகண்டும் தேர்டு பாருங்கள் இங்கே என்ன இருக்குது பிசி, அதே மாதிரி இங்கே ஏசி இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் பார்த்துக்கோங்க ஏசி பை இங்கே ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் சிடி. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஏசி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள் ஏசி இன்ட்டு ஏசி, ஏசி ஸ்கொயர்டு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் பிசி இன்ட்டு சிடி, ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 ஏபி ஸ்கொயர்டு, ஈக்குவேஷன் 2 ஏசி ஸ்கொயர்டு. இது ரெண்டையும் ஆட் பண்ணலாமா, ஈக்குவேஷன் 1 ப்ளஸ் ஈக்குவேஷன் 2. ஆட் பண்ணுவோமா. ஸோ பாருங்கள், ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஏபி ஸ்கொயர்டு, இங்கே ஏசி ஸ்கொயர்டு, ஏபி ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏசி ஸ்கொயர்டு. ஓகே, ஸோ இங்கே என்னது ரைட் சைடில் பிசி இன்ட்டு பிடி, இங்கே பிசி இன்ட்டு சிடி, பிசி இன்ட்டு பிடி ப்ளஸ் பிசி இன்ட்டு சிடி. ஸோ ஒரு பிசியை காமன் எடுங்க. இப்போது பிடி ப்ளஸ் சிடி, பிடி ப்ளஸ் சிடி அதுவும் பிசி தான். இப்போ பிசி இன்ட்டு பிசி, பிசி ஸ்கொயர்டு, தேர்ஃபோர் ஏபி ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏசி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர்டு. அப்போ பிசிங்கிறது என்ன ஹைப்போடேனியஸ் இல்லையா. அப்போது ஏ பிசி ட்ரையாங்கிள் இது 90 டிகிரி, 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது பிசி ஹைப்போடேனியஸ். அப்போ பிசி ஸ்கொயர்டு எதுக்கு ஈக்குவல், பிசி ஸ்கொயர்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது மற்ற ரெண்டு சைடுக்கும் ஈக்குவல் ஏபி ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏசி ஸ்கொயர்டு. ஓகே, ஹென்ஸ் த தியரம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ இது வரைக்கும் பாருங்கள், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.